ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அட்சய திருதியை நாளான நேற்று தமிழகம் எங்கும் நகை கடைகளில் கூட்டம் அலைமோதியது. திருச்செந்தூரில் உள்ள கடைகளிலும் காலையில் இருந்தே கூட்டம் இருந்த நிலையில் இரவிலும் வாடிக்கையாளர் வருகை அதிகமாக இருந்தது. இரவு 9 மணி அளவில் கடை மூட வேண்டிய நேரத்தில் கூட்டம் அதிகம் இருந்ததால் கூடுதலாக ஓரிரு மணி நேரங்கள் விற்பனை நடைபெற்றது. நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு செல்லும் பயணிகள் கப்பலின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இதனை தனியார் கப்பல் போக்குவரத்து நிறுவனமான சுபம் நிறுவனம் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கில் பயண கட்டணத்தை குறைத்து அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. நம்ம கப்பல் சேவை துவங்கும் பொழுது நம்மளோட கட்டணம் 9,700 ரூபாய் இருவழி கட்டணமா நம்ம நிர்ணயித்திருந்தோம். அதை இந்த ஆண்டு பிப்ரவரி மீண்டும் பருவநிலை காரணமா நிறுத்தப்பட்டிருந்து மீண்டும் துவங்கும் பொழுது கட்டண குறைப்பு பண்ணி 8,500 மாத்திருந்தோம். அதை இப்ப கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 ரூபாய் நம்ம குறைச்சி 8,000 ரூபாய் மாத்திருக்கிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.